நேரிலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆவாரம் பூ. ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு ஒரு பழமொழி இருக்குது. இந்த ஆவாரம் பூவில் ஒரு அற்புதமான மருத்துவ தகவல் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஆவாரம் பூ இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு 2 கைப்பிடி பச்சையாக பிடுங்கிக்கணும். பிடுங்கி சுடுதண்ணி காய வைப்பீங்களா குளிக்கிறதுக்கு, அந்த பாதத்தில் ஒரு 2 கைப்பிடி போட்டு, ஆண்களாக இருந்தனா சந்தனம் அது உள்ள ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. பெண்களாக இருந்தால் மஞ்சள் அதில் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு வேளை சோப்பு ஷாம்பு போட்டு குளிக்கிறதா குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை நீங்கள் மேலே ஊற்றி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ அழகாக இருப்பீங்க. சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வராது. நீங்கள் பியூட்டி பார்லர் பக்கமே போக மாட்டீங்க, அழகு நிலையம் பக்கமே போக மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருத்துவ குணம் கொண்டது தான் இந்த ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூவில் அவ்வளோ தங்கச்சத்து இருக்குது. இது எப்படி அழகாக மின்னுதோ, இது எப்படி அழகாக இருக்கோ அது மாதிரி சருமம் அழகாக இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இல்லைனாக்கா ஆண்களாக இருந்தீங்கன்னா இது மாதிரி பூவை பறித்து சந்தனம் போட்டு நல்லா அரைச்சி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி ஒரு மணி நேரம் கழித்து குளிக்கலாம். பெண்களாக இருந்தீங்கனாலும் இதே மாதிரி மஞ்சள், அதாவது ஆவாரம் பூ மஞ்சள் 2யும் போட்டு அரைச்சி தேய்ச்சி ஒரு மணி நேரம் கழித்து குளிக்கலாம். உடம்பு ரொம்ப குளிர்ச்சி ஆகுதுனாக்க ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் குளிச்சிங்கன்னாவே போதுமானது. உடலுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ரொம்ப அற்புதமான மருத்துவ குறிப்பு சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.